பரணி அன்று குறைந்தபட்சம் 5 தீபங்கள் ஏற்றணும். இந்த 5 தீபம் அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பஞ்சபூத இயக்க தத்துவங்கள். அதனால்தான் அதற்கு 5 விளக்கு நம்ம ஏத்துறோம். வாசல் தீபம் தான் முதல்ல ஏத்தணும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசல்ல தீபம் ஏத்திட்டு உள்ள போய் 5 தீபம் ஏத்தி இந்த ஒரு வழிபாட்டை எல்லா வீடுகளிலேயும் நாம கண்டிப்பாக செய்யலாம். சில பேர் கேட்பாங்க, மாத விளக்கு ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? குழந்தைங்களை விட்டு ஏத்த சொல்லுங்க. குழந்தைங்க கூட அழகா விளக்கேத்தோம். அதே மாதிரி சில பேர் வீட்டுல ஏதாவது துஷ்டி காரியம் நடந்துருச்சு, இல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்குது, எங்களுக்கு தீட்டு இருக்கு, நாங்க ஏத்தலாமா அப்படின்னா, நமக்கு 16 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது தீட்டே கிடையாது. அதனால அதை நீங்க கணக்குல எடுத்துக்கவே வேண்டாம். தீபம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் நமக்கு வரக்கூடிய ஒரு விரத நாள். அதனால பூஜை அறைக்கு போக முடியலன்னா கூட வாசல்லையே நாம விளக்குகள் ஏற்றி இந்த வழிபாட்டினை செய்து கொள்ளலாம்.